பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன் தி டெத் ஆஃப் அ போம். இதை எழுதினவங்க ஏகே ராமானுஜன். இவர் ஒரு இந்தியன் ரைட்டர். இந்த பர்டிகுலர் போம் ரொம்பவே சிம்பிளான ஷார்ட்டஸ்ட் போம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து 3 லைன்ஸ் தான். 3 லைன்ஸில் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி 3 ஸ்டான்ஸாவாக இவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு போம். எந்த விதமான ப்ராப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன், எந்த விதமான பேட்டர்னுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த போம். இந்த போமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. 3 லைனாக அவங்க வந்து அதை கொடுத்துருக்குறாங்க. 3 ஸ்டான்ஸாலையும் 3 லைன் இருக்கிற மாதிரி டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது லைனே கிடையாது, வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ ஒரு லைனையே ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஸ்டான்ஸாவை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது ஈச் வேர்டுக்கும் நம்ம மீனிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இதுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்குள்ளே ஒரு பெரிய விஷயத்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி அஸ் அ ரைட்டராக, அஸ் அ பொயட்டாக அவருக்கு என்ன ஃபீல் ஆகுதோ, போமை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து இதில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார். ஆன் தி டெத் ஆஃப் அ போம், ஒரு போமோட இறப்பு அப்படின்றது இது எப்போ நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம சொல்கிறது போம்ஸ் வந்து காலம் கடந்து எல்லா ஜென்ரேஷனும் ரீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதை ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது எல்லாமே ஜென்ரலாக நம்ம சொல்கிற சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லையா? போம் வந்து எப்போவுமே சக்சீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது பீப்புளோட யூஸ்வலான ஒரு கான்செப்டாக இருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போம்ஸ் ஆல்சோ ஒரு கட்டத்தில் இறந்து போகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அது எப்போ அப்படின்றது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இமேஜஸ் கன்சல்ட். இமேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது போம் அப்படின்னாலே அதில் பிளென்டி ஆஃப் இமேஜஸ் இருக்கும். போம் வந்து எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னா, ஒரு பொயட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதோட இம்பேக்டாக இருக்கட்டும், இது எல்லாம் தான் அவங்கள வந்து ஒரு போம் எழுத வைக்கும். அவங்க ஒரு விஷயத்தை பார்த்து அட்மையர் ஆகியிருக்கிறாங்க, அது அவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது ஒரு நல்ல தாக்கமாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பேட் இம்ப்ரெஷனாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். பட் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு இம்பேக்டோ தான் ஒரு பொயட்டை ஒரு போம் எழுதுறதுக்கு ட்ரிகர் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் ஆகிற போம்ஸ் எல்லாமே பிளென்டி ஆஃப் இமேஜினேஷனோட க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பிளென்டி ஆஃப் பிக்சர்ஸ் இருக்குது, நிறைய இமேஜஸ் இருக்குது. நம்ம ஒரு போம் ரீட் பண்ணும்போது அவங்க சொல்கிற அந்த மீனிங் போக நம்மளுக்கும் பர்சனலாக சில இன்டர்ப்ரிட்டேஷனால் நம்மளுக்கும் நிறைய இமேஜினேஷன்ஸ் வரும் இல்லையா? நம்மளோட வேர்ல்டில் அதை வேறு மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். இப்படி ஒரு போம்குள்ளே நிறைய இமேஜஸ் இருக்குது. ஸோ பிளென்டி ஆஃப் இமேஜஸ் சேர்ந்தது தான் ஒரு போம் அப்படின்றது. அது 1 to 1 கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு போம் எடுத்துக்கிட்டோன்னா, ஆத்தர் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதியிருப்பாங்க. ரீடர் ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அதை கனெக்ட் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ரீடருக்கு ஏற்ற மாதிரி அந்த போம் வந்து டிஃபர் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இல்லையா? அப்படி பிளென்டி ஆஃப் இமேஜஸ் சேர்ந்தது தான் இந்த போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் நம்ம ஒரு போம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த பொயட் வந்து மனசாட்சியோடு அந்த போமை வந்து எழுதணும். அவங்க வந்து ஒரு ஜூரி மாதிரி, ஒரு ஜட்ஜு, கோர்ட்டில் ஒரு ஜட்ஜு இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஒர்க்குக்கு லாயலாக இருக்கணுமோ, எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வர்ற கேஸை ரொம்பவே ஹானஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணணுமோ, அதே மாதிரி தான் ஒரு பொயட் ஒரு போமை ப்ரெசென்ட் பண்ணும்போதும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு போம் அப்படின்றது அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அவங்க பேசுவாங்க. அது மேபி ரிலீஜியஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், ரேசிசமாக இருக்கலாம், மென், ஃபீமேல், அதே மாதிரி அனிமல், பேர்ட்ஸ், எதுவாக வேணால் இருக்கலாம். எதை பற்றி வேணால் அவங்க பேசலாம். பொயட் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்றைக்கும் பயாஸ்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜட்ஜு எப்படி ஒரு பக்கமாக பேச மாட்டாரோ, ஒரு சைடில் இருக்கிற ஸ்டோரியை மட்டும் கேட்டுட்டு அவங்க வந்து அதுக்கான தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்களோ, அதே மாதிரி ஒரு பொயட் ஒரு போமை எந்த ஒரு கான்செப்டில் எழுதினாலும் சரி அதோட இன்னொரு சைடையும் தெரிஞ்சுட்டு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சைடில் மட்டும் அவங்களோட ரெஃபரன்ஸ், அவங்க சைடு ஸ்டோரியை மட்டும் கேட்டுட்டு அது ரிலேட்டடாக அதில் ஏற்பட்ட இம்பேக்டை வச்சு அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அரைகுறையாக என்றைக்கும் ஒரு போமை வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ நம்ம ப்ரோஸ், ட்ராமா, நாவல் எதை எடுத்துட்டாலும் எல்லாமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் தான். ஆனால் போம் க்ரியேட் பண்ணுற ஒரு இம்பேக்ட் வந்து
இன்னுமே அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு லைனையும் ஒரு கோட்ஸ் மாதிரி நம்ம எடுத்துப்போம். நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ போமை வந்து எப்போவுமே நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை ரீட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அந்த போம் எவ்வளோ லாயலாக எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக நம்ம எழுதணும் அப்படின்றது இருக்குது. ஒவ்வொரு போய்ட்டும் அதில் கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் வந்து எந்த அளவுக்கு ட்ரூத் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பயாஸ்டாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு போய்ட் வந்து மென்னை பற்றி எழுதுறாங்க அப்படின்னா அது விமனை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி விமனுக்கு சப்போர்ட்டாக எழுதுறாங்க அப்படின்னா அது மென்னை அட்டாக் பண்ணுற மாதிரி எழுதக்கூடாது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஓகே, பட் அதில் இருக்கிற பாசிட்டிவ் சைடை மட்டும் சொல்லணுமே தவிர இன்னொருத்தங்களை அட்டாக் பண்ணி ஒருத்தங்களை வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி உங்களோட போம்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ரொம்பவே லாயலாக ஈக்குவலாக எந்த இதை பற்றி பேசினாலும் அது ஈக்குவலாக பேசுகிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்டான்ஸா அண்ட் கம் ஸ்லோலி டு அ சென்டென்ஸ். இதில் சென்டென்ஸ் அப்படின்னு எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கோர்ட்லலாம் ஜட்ஜ்மெண்ட் அப்போ சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க இத்தனை வருஷம் ஜெயிலுன்னு சொல்லிட்டு, இல்லைனா அவங்கள வந்து தூக்கில் போட சொல்லி சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சென்டென்ஸ் அப்படின்றது பனிஷ்மெண்ட். ஸோ சென்டென்ஸ் அப்படின்றது மேபி இதில் டெத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். லைஃப் டைம் பனிஷ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை டெத்தாகவும் இருக்கலாம். கம் ஸ்லோலி டு அ சென்டென்ஸ். ஏன் கம் ஸ்லோலி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு போம் க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் எடுத்துக்கும். இந்த மாதிரி வெரி சிம்பிளான ரொம்ப ஷார்ட்டஸ்ட் போமாக இருந்தாலுமே அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அவங்க என்ன மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் செய்வாங்க. அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு போம் எழுதுறதுக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் டைம் எடுத்துக்குது. ஸோ அந்த டைம் டியூரேஷனை தான் ஸ்லோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு போம் க்ரியேட் ஆகும்போது ஸ்லோவாக அதோட அந்த இமோஷன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. லாஸ்ட்டாக ஒரு போம் கம்ப்ளீட் ஆகும்போது அது இறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இறந்து போயிடுது? ஒரு போம் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது அதுக்கு ஒரு உயிர் தானே கிடைக்குது, எல்லாரும் அதை என்ஜாய் தானே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. இப்போ நம்ம ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் தலையாக இருக்கலாம், தளபதியாக இருக்கலாம், வேறு யாராக வேணா இருக்கலாம். அவங்களோட நெக்ஸ்ட் மூவிக்கான ஒரு அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது டீசரோ ட்ரெய்லரோ இல்லை வேறு ஏதோ போஸ்ட்டோ எது வந்தாலும் அந்த படம் வர்ற அந்த பீரியட் வரைக்கும் நம்மளுக்குள்ள ஒரு வெயிட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டேட்டஸ் போடுவோம், அதுக்கு நிறைய மீம் க்ரியேட் பண்ணுவோம், கண்டினியூஸாக அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி அதுக்கான ஒரு வெயிட்டிங் மொமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே லென்த்தியாக ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி அந்த ப்ராசஸிங் பீரியட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்போம். அதை பார்க்கணும், அந்த மூவி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்போம். மூவி வந்ததுக்கப்புறம் அந்த டே வந்து தேட்டருக்கு போய் அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த மூவியை நம்ம பார்த்துட்டு வருவோம். ஆனால் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அது நல்லா இருந்தால் ஓகே, ஒரு 2 நாள் பேசுவோம். நல்லா இல்லை அப்படின்னா அன்றைக்கி பார்த்த அன்றைக்கோடு அது முடிஞ்சுது இல்லையா. ஸோ இவ்வளோ நாள் அந்த மூவிக்காக வெயிட் பண்ணி அந்த ரிவ்யூ கொடுக்குற டைம் வரைக்கும் தான் அந்த மூவியோட அந்த பேர் இருக்குது. அந்த மொமெண்ட்டே அது வந்து முடிஞ்சு போயிடுது இல்லையா. ஸோ இதில் டெத் அப்படின்றது டைம் தான். டைம் எப்படி நம்மளோட அந்த எக்ஸைட்மெண்ட், நம்மளோட அந்த ஹாப்பினஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகுது அப்படின்றதான் மீன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சைல்ட் பர்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மதர் வந்து அந்த ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் ஆன அந்த டேட்லேருந்து பேபி பிறக்கிற அந்த மந்த் அந்த டேட் வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், நிறைய விதமான இமோஷன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு வெயிட்டிங் மூமெண்ட் தான் இல்லையா. அது வந்து பிறக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அந்த டைம் அதோட முடிஞ்சிருது. இவ்வளோ நாள் அவங்க கேரி பண்ணிகிட்டு இருந்த அந்த எமோஷன் அங்கே வந்து கட் ஆகுது, பிரேக் ஆகுது இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு போம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆத்தர் வந்து ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்க. அதில் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் எரர் எதுவும் வரக்கூடாது, கிராமட்டிக்கல் எரர் எதுவும் வரக்கூடாது, சென்டென்ஸ் பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க யோசித்து எழுதுவாங்க. கிரிட்டிக்ஸை பற்றி யோசிப்பாங்க. அவங்களோட ரீடர்ஸ் என்ன மாதிரி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி இதை வெல்கம் பண்ணுவாங்க, இப்படி பிளென்டி ஆஃப் திங்ஸ் அவங்க யோசித்து தான் ஒரு போமை வந்து எழுதுகிறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. யார் வேணால் போமா எழுதலாம். பட் அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிக்குது அப்படின்றத வச்சு தான் அது போமா இல்லையா அப்படின்றதே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஒரு நல்ல போம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும், நிறைய விஷயங்களை அவங்க யோசிப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி போயட் நிறைய டைம் எடுத்து தான் ஒரு போமை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க எடுத்துக்கிற அந்த டைம் டியூரேஷன் வந்து ஒரு பெரிய டைம் டியூரேஷன். அது ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்குது. அட்லாஸ்ட் அவங்க அந்த போமை முடிக்கும்போது இவ்வளோ நாள் அவங்க கேரி பண்ணிகிட்டு இருந்த அந்த எமோஷன், அந்த டென்ஷன் எல்லாமே ஆல் ஆஃப் அ சடன் அது வந்து ஸ்டாப் ஆகுது. அது ஒரு டெத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு போம் கம்ப்ளீட் ஆகும்போது அது டெத், அது வந்து டெத்தை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் அவங்க ஸ்பெண்ட் பண்ண டைம், இவ்வளோ நாள் அவங்க கேரி பண்ணியிருந்த எமோஷன், டென்ஷன், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த போம் க்ரியேட் ஆகுது. அது முடியும் போது அது எல்லாமே ஆல் ஆஃப் அ சடன் முடிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், நம்ம எக்ஸாம் டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாமுக்கு 1 மந்த் முன்னாடி நம்மளுக்கு செமஸ்டர் ஹாலிடே விடுறாங்க அப்படின்னா அந்த 1 மந்த்து
படிக்கிறோமோ இல்லையோ நம்மளுக்குள்ள ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? எக்ஸாம் இந்த டேட்டில் வரப்போகுது, இன்னும் 10 நாள் தான் இருக்குது, 9 நாள் தான் இருக்குன்னு சொல்லி அதை கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு எமோஷன் நம்மளுக்குள்ள எப்போவும் ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த டே போய் எக்ஸாமை எழுதிட்டு நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் பாஸ் ஆகலை அதெல்லாம் செகண்டரி. நம்ம எக்ஸாமை முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி நம்மளுக்குள்ளே இருக்கும்ல. ஸோ அந்த நிமிஷம் அந்த இமோஷன் அங்கே செத்து போயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஒரு போம் எப்போ இறந்து போகுது அப்படின்னா, இவ்வளோ நாளும் கேரி பண்ணிகிட்டு இருந்த அதை எழுதுறதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த டைம் டியூரேஷன் அது முடிஞ்சதுக்கப்புறமா அந்த போம் வந்து இறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாக்டாக அந்த போம் இறந்து போகலை, அதுக்காக நம்ம கேரி பண்ணிகிட்டு இருந்த அந்த இமோஷன், அந்த டைம், அந்த ப்ரொசீஜர்ஸ், அந்த ப்ராசஸ் இது எல்லாம் இறந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு போம். பட் அதுக்குள்ளே ஒரு பொயட்டோட ஒரு கிரேட்டஸ்ட் எமோஷன், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு போம் எப்படி க்ரியேட் ஆகுது, இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ரொம்பவே சிம்பிளாக ஒரு போமை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.